அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முருகன் என்று சொன்னாலே ஆறுமுக பெருமான் என்று தான் நமக்கு நினைவு வரும். ஆறு முகத்தை மட்டுமே நாம் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் 11 முகங்களை கொண்ட அதிசய முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் குழந்தை, ஆண்டி, தவக்கோலம், மயில் மீது நின்ற கோலம் உள்ளிட்ட எத்தனையோ ரூபங்களில் காட்சி அளிப்பதை நாம் பார்த்துருக்குறோங்க. எத்தனையோ அபூர்வ ரூபம் கொண்ட முருகப்பெருமானை நாம் பார்த்துருக்குறோம். அப்படி மிக அபூர்வமான கோலங்களில் ஒன்றுதான் 11 திருமுகங்கள் 22 திருக்கரங்களுடன் முருகன் காட்சி தரும் தலம் ஆகுங்க. இப்படி ஒரு அபூர்வ விஸ்வரூப முருகனின் கோலத்தை எங்கு தரிசிக்க முடியும் என்பதை இங்கு நாம் தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் பெரும்பாலான தலங்களில் ஒற்றை திருமுகத்துடனேயே காட்சி தராருங்க. ஒரு சில இடங்களில் அரிதாக 2 முகங்கள், 3 முகங்கள், 4 முகங்கள் கொண்டும் காட்சி தராரு. கழுகுமலை, கோடிக்கரை, அழகர் கோவில் ஆகிய தலங்களில் ஒரு முகத்துடனும் 6 திருக்கரங்களுடனும் காட்சி தராரு. சில இடங்களில் 6 முகங்கள் 12 கரங்களுடன் முருகப்பெருமான் காட்சி தருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரை என்னும் இடத்தில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் அதிசய கோலமாக முருகப்பெருமான் 11 முகங்கள் 22 கைகளுடன் காட்சி தராருங்க. இது போன்ற திருக்கோலத்தை வேறு எங்கும் நாம காண முடியாதுங்க. இது முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் என்றே சொல்லப்படுது. மேலும் சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பே முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வந்ததாகவும் ஒரு தல புராணமும் சொல்லுதுங்க. முருகன் இங்கு வந்த சமயத்தில் அவருக்கு 11 முகங்கள் 22 கரங்கள் இருந்ததாகவும் அதே விஸ்வரூப கோலத்தில் முருகன் இங்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுதுங்க. மற்ற தலங்களில் பிரணவ மந்திரம் உரைப்பதற்காக சிவபெருமானின் மடியில் குழந்தையாக அமர்ந்த கோலத்தில் தான் முருகப்பெருமான் காட்சி தருவாருங்க. ஆனால் இந்த தலத்தில் மட்டுமே தகப்பன் சுவாமியான முருகப்பெருமான் குன்றின் மீது அமர்ந்த பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்வது போலவும் அதை நின்ற கோலத்தில் இருந்து சிவபெருமான் கேட்பது போலவும் காட்சி தராருங்க. இது மிகவும் சிறப்பான அம்சமாக கருதப்படுது. 300 ஆண்டுகளுக்கு முன் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த பாஸ்கர சேதுபதி என்பவர் குண்டுக்கரை முருகன் கோவிலுக்கு தினமும் வந்து வழிபாடு செய்வாருங்க. ஒருமுறை இவர் சுவாமிமலை சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய போது இவரது கனவில் சுவாமிமலை முருகன் தோன்றி குண்டுக்கரை முருகன் கோவிலில் உள்ள பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிதாக முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் ஊருக்கும் அவருக்கும் நன்மை நடக்கும் என கூறியிருக்கிறாருங்க. முருகன் கனவில் வந்து கூறியபடியே பாஸ்கர சேதுபதியும் குண்டுக்கரை சென்று அந்த கோவிலில் இருந்த பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிதாக 11 திருமுகங்கள் 22 திருக்கரங்களுடன் இருக்கும் முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தாருங்க. சுவாமிமலை முருகன் பெயரான சுவாமிநாதன் என்ற பெயரை சூட்டி இருக்கிறாருங்க. முருகன் 11 தலை 22 காய்களுடன் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறாரு. ராமநாதபுரம் குண்டுக்கரை பகுதியில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குது. சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பு முருகன் இந்த தலத்துக்கு வந்த முருகனுக்கு 11 தலை 22 கைகள் இருந்ததாகவும் தல வரலாறு சொல்லுதுங்க. அதே வடிவில் விஸ்வரூபம் எடுத்த நிலையில முருகனும் தரிசனம் தராரு. மற்ற கோவில்களில் எல்லாம் பிரணவ மந்திரத்தின் பொருள் கூற முருகன் சிவனின் மடியில் அமர்ந்திருப்பது போல சிலை இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் தகப்பன் சுவாமியான முருகன் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்ல சிவன் அதை நின்று கேட்கும் நிலையில் அமைஞ்சிருக்குதுங்க. முருகனே சிவன், சிவனே முருகன், இருவரும் ஒருவரின்றி வேறில்லை என்பதற்கேற்ப இங்கு தகப்பன் சுவாமி குன்றின் மீது அமர்ந்து அருள் பாலிப்பது மிகச் சிறப்பான அம்சமாக கருதப்படுது. கோயிலுக்குள் 18 திருக்கரத்துடன் கூடிய 7 அடி உயர துர்க்கை சிலையும் இருக்குதுங்க.
தொடர்ந்து இந்த பதிவில் நாம் முருகனை எப்படியெல்லாம் வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் அனைத்தும் விலகும், அதை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வாங்க. அதுபோல முருகனை நம்பி பக்தி செய்து அவருடைய அருளை பெற்றவர்கள் அதிகமாக இருப்பாங்க. முருகனை வேண்டிக் கொண்டு பிரச்சனைகள் துன்பங்கள் நீங்குவதால் முருகப்பெருமானின் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருது. முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்களில் கோவிலுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்றும் பக்தர்களே இதற்கு சாட்சி என்று சொல்லலாம். முருகப்பெருமானிடம் முன்வைத்த தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறிய பக்தர்கள் பால்குடம் எடுத்தல், மொட்டை அடித்தல், காவடி ஏந்துதல், பாத யாத்திரை வருதல், அலகு குத்தி வருதல் உள்ளிட்ட பல வகைகளில் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவதை இன்று நாம பார்க்க முடியும். இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருக்கும் முருக பக்தர்கள் தவறாமல் விழா எடுத்து முருகனை வழிபடுவதை நம்ம வழக்கமாக வச்சிருக்காங்க. மேலும் இந்த முருகனை எப்படி வழிபடலாம்? அனைவருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு துன்பம், மன வருத்தம், கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. சில பிரச்சனைகள் தானாக சரியாகிவிடும். ஆனால் சில பிரச்சனைகள் என்ன செய்தாலும் சரி செய்யவே முடியாதுங்க. ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக ஏதாவது செய்ய போய் புதிதாக மற்றொரு பிரச்சனை வந்துவிடுங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி மழை போல வந்து நம்மை பயப்பட செய்யும் பிரச்சனைகள் பனி போல இருந்த இடம் தெரியாமல் விலக முருகப்பெருமானை ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் வணங்கி வந்தாலே போதுமானதுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அறுபடை வீடுகள் தவிர ஏராளமான முருகன் கோவில்களும் இருக்குதுங்க. அனைத்து சிவன் கோவில்களிலும் முருகப்பெருமானுக்கு தனியாக சன்னதிகளும் இருக்கும். இது தவிர முருகனுக்கு என்று தனியாக பல கோவில்களும் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனை தீருவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம வணங்க வேண்டும் என்று சொல்வாங்க. ஆனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன குறையாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி வழிபட்டால் அது உடனடியாக தீர்ந்துவிடுங்க. இந்து கடவுள்களிலேயே முருகப்பெருமானுக்கு தான் அதிகமான விழாக்களும் வழிபாட்டு முறைகளும் வேண்டுதல்களும் இருக்குதுங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, வேலை, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், கல்வியில உயர வேண்டும், வெற்றி வேண்டும் என என்ன தேவையாக இருந்தாலும் முருகனை நினைத்து வழிபட்டாலே அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் உடனடியாக நமக்கு நிறைவேற்றி வைப்பாருங்க. வேண்டுதல், நேர்த்திக்கடன் என எதுவும் செய்யாவிட்டால் கூட மனதார நினைத்து முருகா என்னை காப்பாற்று என்றால் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர்தான் முருக கடவுள். அப்படிப்பட்ட உன்னத தெய்வத்தை செவ்வாய்க்கிழமையில வழிபடுவது தான் மிகவும் சிறப்பான ஒன்றுங்க. செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில வீட்டிலோ அல்லது முருகன் கோவிலுக்கோ சென்று காலை அல்லது மாலை இரு வேளையும் நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால் ஓம் சம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்ற மந்திரத்தை சொல்லி வந்தால் முருகனின் அருள் கிடைக்குங்க. மேலும் 21 54 108 என்ற கணக்கில் இந்த மந்திரத்தை நாம் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி தினமும் கூட முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம். அதே போல செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு சென்று கொஞ்சம் சாக்லேட் வாங்கி முருகனின் காலடியில் வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொள்ளலாங்க. பிறகு அந்த சாக்லேட்டை அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதால் அந்த முருகனை குழந்தைகள் வடிவில் வந்து நாம் கொடுக்கும் இனிப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்வதாக ஒரு ஐதீகமும் இருக்குதுங்க. இதனால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை போக்கி இனிமையான வாழ்க்கையை முருகன் அருள்வார் என்பது நம்பிக்கைங்க. வேல் என்பது முருகனது ஞானசக்தி. முருகனது திருக்கை வேல் வழிபாட்டினால் ஆணவத்தையும் தீவினையையும் அளிக்க முடியும். சமய வாழ்க்கையில் ஆழ்ந்த பற்று கொண்டவங்க எங்கும் முருகன் எதிலும் முருகன் என்ற நம்பிக்கையுடன் முருக வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. தேவர் குலமும் மனித குலமும் உய்வடைய முருகப்பெருமானின் தோற்றமும் விழுமியங்களும் துணையாக அமைஞ்சிருக்குதுங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் முருகனை குறிஞ்சி திணைக்குரிய தெய்வமாக போற்றினாலும் அப்பெருமான் உலகம் முழுவதும் நிரம்பியிருக்கிறார். அவனது திருவருள் எங்கனும் பரவிய அருள் பாலிக்குதுங்க. இயற்கை அழகுடன் கூடிய இடங்கள்ல அவனது கோவில்கள் எழுந்திருக்கும். காடு, மலை, சோலை, அரங்கம் எங்கனும் அவனுக்கு கோயில்கள் உண்டு. அதுவே முருகனது தெய்வீக பெருமைக்கு சான்றாகவும் இருக்குது. மக்களுக்கு உயிர் துணையாக விளங்கும் கடவுள் முருகப்பெருமான். அம்மை அப்பனோடு எழுந்தருளி அருள் பாலிக்கும் அற்புத தெய்வம் தான் முருகன். அடியார்களிடையே நல்லுறவு ஏற்படுத்தும் ஒற்றுமை தெய்வம், வள்ளி தெய்வானை சமேதராய் விளங்கும் அழகு தெய்வம். இத்தகைய சிறப்பினால் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில
அடியார்களை உள்ளன்புடன் முருகனை தரிசித்து வழிபடும் வண்ணம் ஆற்றுப்படுத்துகிறாருங்க. முத்தமிழரால் வைதாரையும் வாழ வைப்பவனாகிய முருகன் யாவும் நிறைவு பெற்ற புராண பொருள்ங்க. இதுவரைக்கும் 11 தலை கொண்ட அதிசய முருகன் கோவிலானது எங்கு இருக்குது என்பதை பற்றியும், மேலும் முருகனை நாம் எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மைகள் நடைபெறும் அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.